வந்து 8 லட்சம் குடிசைகள் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 8 லட்சம் குடிசைகள் இருக்காங்க. அப்ப அந்த குடிசைகள் 8 லட்சம் குடிசைகளை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வீடு கட்டி தரணும் கிராமப்புறங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் இது திட்டம். கலைஞர் கனவு இல்ல திட்டம். தொடக்கம் 2024, 25. ஓகேங்களா? சோ எது தாய்மானவர் திட்டமும் இதில் தான். கலைஞர் கனவு இல்ல திட்டமும் இதில் தான். ஆண்டிற்கான பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டு தொடர்பது. குடிசை இல்லா தமிழகம். நான் சொன்னேன் இதோட நோக்கம் என்ன? குடிசை இல்லா தமிழகம் 2030க்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதி. இது வந்து நகர்ப்புறத்துல செயல்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஊரகம். ஏன்னா நகர்ப்புறத்துல வந்து நகர்ப்புற வீட்டு வசதி வாரியம் சொல்லிட்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். கிராமப்புறத்துல தான் வந்து குடிசைகள் இருக்குன்னா அப்ப அதை மாத்துறதுக்காக ஊரக பகுதியில எத்தனை லட்சம் வீடுகள்? 8 லட்சம் வீடுகள் கட்டித்தர இலக்கு நிர்ணயிக்கிறது. ஓகே. ஏன்னா அப்ப 8 லட்சம் குடிசைகள் இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க வீட்டிற்கான அழகு தொகை. அதாவது திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுக்கான அழகு தொகை 3.50 லட்சம். எவ்வளவு தருதாங்க கவர்மெண்ட்? எவ்வளவு தரும் ஒரு வீட்டுக்கு? 3.50 லட்சம். 360 சதுர அடியில் சமையல் அமைக்க வேண்டும். ஸோ நீ கட்டாயம் எவ்வளோக்குன்னா 360 சதுர அடி. ஓகேங்களா? 360 சதுர அடியில வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது அமைக்கணும். என்ன இருக்கணும்? சமையல் அறை இருக்கணும். சரிங்களா? 2024-25 ஆண்டில் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் புதிய வீடுகள். இதுல வந்து அதாவது 2024-25 தானே அறிமுகப்படுத்துறாங்க. அந்த வருஷத்துல எவ்வளவு வீடு கட்டணும்? அந்த அந்த வருஷத்துலயே 1 லட்சம் வீடு கட்டிடணும். மொத்தம் 2030க்குள்ள எவ்வளவுன்னா 8 லட்சம் வீடு கட்டணும். சரிங்களா? ஓகே. பெரியார் நினைவு சமத்துவ திட்டம். முதல் கட்டமா ஒதுக்கி இருக்காங்க சார். ஓகே 4000 கோடி அதுக்கு. சரி, நோட் பண்ணி வச்சுங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம். ஓகேங்களா? ஒரு பட்டா வேணும். நம்ம பேர்ல தனி பட்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வீடு கட்ட நமக்கு எந்த வீடு வேற எந்த வீடும் இருக்கக்கூடாது. குடிசையில இருந்தோம்னா நமக்கு அந்த வீடு இது பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட் பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம். என்ன திட்டம்? பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம் யார் தொடங்கியிருப்பா? கலைஞர் கருணாநிதி. ஓகேவா? ஓகே. சொன்னா 1997, 98 எப்ப தொடங்குது? பெரியார் நினைவு சொந்தம்னா 97ன்னு சொல்லுவாங்க. 97, 98 தமிழக அரசால் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா? கலைஞர் கருணாநிதி அவர்களால பல்வேறு சமூகங்களை சேர்ந்த சாதி மத வேறு நம்ம பெரியார் நினைவு சமத்துவம்னா என்ன திட்டம்? சமத்துவ திட்டம் என்ன? ஒரு 100 வீடு மினிமம் ஒரு 100 வீடு கொண்டு இருக்கும். அதுல வந்து என்ன பல்வேறு சாதிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கலந்து ஒரு 100 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களை சாதி மத வேறுபாடின்றி ஒன்றாக வாழ வைப்பு தான் இது திட்டத்தின் கீழ் 2023-24 ஆண்டில் 8. இப்போ அந்த பட்ஜெட்ல 2023-24 பட்ஜெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா 8 சமத்துவபுரங்கள். ஓகேங்களா? அப்படின்னா 8 மினிமம் ஒரு சமத்துவபுரத்து எத்தனை வீடு? 100 வீடு. ஓகேங்களா? அது மாதிரி 8 சமத்துவபுரங்கள் புதிதாக கட்ட ஆணை பிறக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சமத்துவபுரம் 100 வீடுகளை கொண்டிருக்கும். சமத்துவபுரத்தில் தேவைப்படும் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படும். அதுல என்ன இருக்குன்னா கண்டிப்பா ஒரு கிச்சன் இருக்கும், வெளியில ஒரு பாத்ரூம் இருக்கும், சுத்தி என்ன இருக்குன்னா மரங்கள் வளர்க்குற மாதிரி கொஞ்சம் இடங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வால் பெட்ரூம் அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுல வந்து குடிநீர் வசதி, பொது விநியோக கடை, அதுல அந்த சமத்துவபுரத்துல என்ன இருக்கும்? ஒரு ரேஷன் கடை இருக்கும், பள்ளிக்கூடம் கண்டிப்பா இருக்கும், பூங்கா இருக்குமா? சரிங்களா? சரி, இது எங்க தொடங்குனாங்க அது சொல்லலாம்ல? இதுல இல்ல, நீங்க சொல்லுங்களா? பெரியார் நினைவு சமத்துவபுரம் முதல்ல கலைஞர் அவர்கள் 1997 எங்க தொடங்கப்பட்டது? திருமங்கலம். மதுரை. ஓகேங்களா? மதுரை. வெரி குட். மதுரை திருமங்கலம். சரிங்களா? அதே மாதிரி உழவர் சந்தை எங்கன்னா இங்கதான் 1999 மதுரை தான். ஓகேங்களா? அதுவும் மதுரை தான். இப்ப சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு ஆல்ரெடி பார்த்தோம். 1997 தானே சொன்னோம் சட்டமன்ற தொகுதி. அதானே பார்த்தோம். இல்ல நாடாளுமன்ற தொகுதி எப்ப பார்த்தோம்? நாடாளுமன்ற எம்பி 1993. வெரி குட். 1993 நம்ம என்ன பார்த்தோம்னா பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். ஒவ்வொரு எம்பி என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு? 5 கோடி. 5 கோடி தானே பார்த்தோம்? 5 கோடி. அது மாதிரி இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ, ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் என்ன பண்றாங்கன்னா ஒரு தொகுதி மேம்பாட்டு திட்டம்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அதுல எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க. 1997, 98 இது வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்குது. 97, 98ல சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை கட்டமைப்பு, அவங்க தொகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது. இத்திட்டம் முழுவதும் தமிழக அரசால் முழுமையாக நிதி அளிக்கப்படும் திட்டமாகும். இத்திட்டம் மாநிலத்தின் ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வருது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு? 3 கோடி வீதம் ஒதுக்கீடு. அங்க வந்து என்ன பார்த்தோம்? 5 கோடி. ஓகேங்களா? பாராளுமன்ற தொகுதிக்கு 5 கோடி, சட்டமன்ற தொகுதிக்கு வந்து 3 கோடி. ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டில் 22%. நீ இப்ப 3 கோடி இருக்குன்னா அந்த 3 கோடியில 22% யாருக்கு செலுத்தணும்?
எஸ்சி எஸ்டி பட்டியலுக்கு பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஏன்னா 3 கோடி தூக்கிட்டு போய் நீ இப்போ ஒரு வேற ஒரு இதா இருக்குல்ல அப்படின்னா அதே அந்த இதுக்கு ஒரு பட்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு மட்டும் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்னன்றாங்கன்னா 22% யாருக்கு தான் பயன்படுத்தணும்? எஸ்சி எஸ்டிக்கு பயன்படுத்த வேண்டும். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதி அடிப்படையில் கட்டமைப்பு வசூலே மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா? 1900 சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து எப்பன்னா 1997. சரிங்களா? 7, 8 நெக்ஸ்ட் சொல்லலாமா? நமக்கு நாமே திட்டம். இதுல இப்ப இன்னொன்னு என்னன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து இதுல வந்து 5 லட்சம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சார். அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு அடுத்து இந்த கல்வி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் இதுக்கு வந்து அதுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்ப 10 லட்சம் வந்து பார்த்தோம்னா இதோட ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்டே வந்து கட்டிடுறேன்னு சொல்லிச்சு சார். ஏன்னா ஜிஎஸ்டில வந்து சம் அமௌண்ட் போகுது, அதுங்காட்டி வந்து நலத்திட்ட உதவிகள் கொஞ்சம் குறையும், அதுங்காட்டி வந்து அதோட ஜிஎஸ்டியும் பார்த்தோம்னா கவர்மெண்டே கட்டிட்டு முழுசா 3 கோடி ரூபாயும் நீங்க அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஓகே 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 சூப்பர். அதான் இப்போ நம்ம இது பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க, அதுல அந்த எம்பி பேரோ இல்ல எம்எல்ஏ பேரோ எழுதி இவங்களால தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்லாம் இருக்கும், பாத்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ ஆமா அந்த அதெல்லாம் அதுதான் பஸ் ஸ்டாண்ட்ல போட்டிருப்பாங்க பாருங்க, உங்க எம்எல்ஏ பேரோ இல்ல எம்எல்ஏ தோட்டிருந்தா எம்எல்ஏ பேரு இல்ல எம்பி பேரை கட்டி இப்பெல்லாம் வந்து ஏசி இருக்கிற மாதிரி கூட என்ன பண்றாங்கன்னா இது போட்டிருக்காங்க. குளிரூட்டப்பட்ட பஸ் ஸ்டாப் எல்லாமே இப்ப கட்டிட்டு வராங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எம்பி பேரு எம்எல்ஏ பேர்லாம் பெருசா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ செலவு 3 கோடினா விளம்பரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 1/2 கோடி விளம்பரமே இருக்கும். அந்த மாதிரி பாருங்க இருக்கும். சரி, நமக்கு நாமே திட்டம் 1997, 98 அதே வருஷம். ஓகேங்களா? பாராளுமன்ற இது சட்டமன்ற எம்எல்ஏ இது இல்லையா, அந்த சமயத்திலே 1997, 98 வந்திருக்கு. தற்போது 2021 புதுப்பிக்கப்பட்டு தொடங்கப்படுது. நமக்கு நாமே திட்டம் பழசு எப்போ 1997, 98 கொண்டு வரப்பட்டது. இப்போ வந்து 2021, 21 புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நோக்கம் என்னன்னா கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துது. இதுல ஹைலைட் என்னன்னா 3ல 1 பங்கு யாரு? 3ல 1 பங்கு தொகை வந்து நமக்கு நம்மளே வந்து என்ன பண்ணணும்னா நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும். மீதி இருக்கிற பங்கு யார் பண்ணிப்பானா? கவர்மெண்ட் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் நமக்கு நாமே. இத்திட்டம்படி 3ல் 1 பங்கு தொகையை மக்கள் தங்கள் பங்களிப்பாக அளிப்பார். ஓகேங்களா? சோ மீதமுள்ள தொகை வந்து அரசு ஏத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு புதுசா உங்க ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இல்ல ஒரு குளம் வெட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 100 சப்போஸ் 10 லட்சம் செலவாகுதுன்னா அந்த 10 லட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்? 3.3 லட்சத்தை வந்து யார் செலவு பண்ணீங்கன்னா நம்ம பாத்துக்கணும். மீதி காசு வந்து கவர்மெண்ட் போட்டுக்கும். அதான் நமக்கு நாமே திட்டம். இது தனிநபர், குழுக்கள், அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் அல்லது உள்ளூர் மக்கள் தங்கள் பங்களிப்பை அளித்து திட்டத்தின் பணிகளை தேர்வு செய்யலாம். பொதுமக்களின் பங்களிப்பில் மதிப்பீட்டில் 50% அல்லது அதுக்கு மேல் இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்பந்த புள்ளியின்றி பங்களித்தவரையோ அல்லது அவரின் முகவரியோ அப்பணியை செயல்படுத்த அனுமதி வழங்கலாம். பொதுமக்களின் பங்களிப்பு மதியில் 50% அல்லது அதுக்கு மேல் இருந்தா, நம்மளோட பங்களிப்பு 50க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்பந்த புள்ளியின்றி பங்களித்தவரையே என்ன பண்ணலாம், அதுல வந்து முகவரா சேர்த்துக்கலான்றாங்க. சரி, எஸ்சி எஸ்டி குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு மொத்த திட்ட மதிப்பில் 1/5 பங்கு. அதாவது நார்மலா இருக்கிற ஒரு பிளேஸ்ல பொது இடத்துல இருந்தா 3ல 1 பங்கு மக்கள் செலுத்தினா போதும். எஸ்சி எஸ்டி இருக்கிற பகுதியில் எவ்வளோ 5ஆ பிரிச்சு அதுல 1 பங்கு. ஓகேவா? இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள என்னன்னா ஒரு பூங்கா உருவாக்குறதோ, தெருவிளக்கு அமைக்கிறதோ, பள்ளி கல்லூரி கட்டிடங்களை கட்டுறதோ, நீர்நிலைகளை புனரமைத்தலோ, சாலைகள், நூலகங்கள். ஒரு கிராமத்துக்கு இதுதானே தேவைப்படும். பூங்கா, தெருவிளக்கு, பள்ளி கல்லூரி கட்டிடங்கள், நீர்நிலைகள், சாலைகள். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லலாமா? முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். சரியா? நமக்கு நாம திட்டம் எப்போ 1997, 98, 2021 வந்து 2வது கட்டம். சரி, முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நோட் பண்ணி வச்சுங்க. இது எப்ப பார்த்தோம்? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா எப்ப பார்த்தோம்? 2010. வெரி குட். 2010 இல்ல 2010 பார்த்தோம். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. சதக்னாலே என்ன வரணும்? ரோடு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஆமா முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். நீங்க பாத்தீங்கன்னா உங்க கிராமப்புறத்திலே இது பண்ணிருப்பாங்க, முன்னாடியே போட்டிருப்பாங்க, போர்டு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. சரி, தொடக்கம் வந்து 2023 ஜனவரியின் முதல் கட்டம். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது கேட்கலாம். இந்த கொஸ்டின்லாம் கேட்கறது வாய்ப்புகள் உண்டு. 2023. ஓகேங்களா? முதலமைச்சரின் இதான் பிரதம மந்திரி அந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டுல மாத்தி தமிழ்நாடா வச்சிருக்காங்க. 2023 ஜனவரியில் முதல் கட்டம் தொடங்கப்பட்டது. 2வது கட்டம் ஜூன் 2024 தொடங்கப்பட்டது. முதல் கட்டம் 2023 ஜனவரி, 2வது கட்டம் 2024 ஜூன். நோக்கம் வந்து கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தல், வலுப்படுத்தல் மற்றும் பராமரித்தல். 2 ஆண்டுகளில் மேலும் என்ன பண்ணும்? 2 வருஷத்துல இதோட இலக்கியத்தான் 2 வருஷத்துல என்ன பண்ணா மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தணும். ஓகேங்களா? 2021 வந்தது முதல் கட்டம், 2வது கட்டம் ஜூன் 2024. இதோட நோக்கம் என்னன்னா கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தணும். இலக்கு என்ன? 2 வருஷத்துல எத்தனை கிலோமீட்டர்? 10,000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தணும்.
ஆமா. திட்டத்தின் நன்மை வந்து கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், கிராமப்புற மக்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு அதான். இது மூலியமா ரோடு போட்டாங்கன்னா, அங்க எல்லா பஸ் வசதி, பொருளாதார வசதி, வறுமை ஒழிக்கப்படும் அப்படிலாம் சொல்றாங்க. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா, கேட்டிருக்காங்க. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-22. ஓகேங்களா, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் எப்போ 2021-22 KNMTன்னு சொல்றாங்க. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். அப்படி நோக்கம். சரி, நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்னா அப்போ நோக்கம் என்னவா இருக்கும்? கிராமங்களில் உள்ள வறுமையை ஒழிக்கிறதா இல்ல நகரங்கள்னு வருமா? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள உள்கட்டமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்தல். ஓகேங்களா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் பிளஸ் வந்து உள்கட்டமைப்பின் தேவைகளை பூர்த்தி செய்தல் அதுக்குள்ள. ஓகே, அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் உள்ள ஓகேங்களா உள்கட்டமைப்பு வசதியில பூர்த்தி செய்தல். சரியா? ஓகே. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அதே கிராமப்புறத்துல உள்கட்டமைப்பு வசதியில மேம்படுத்தினா என்ன திட்டம் சொல்லலாம்? கிராமப்புறத்துல உள்கட்டமைப்பு வசதியில மேம்படுத்தினா என்ன திட்டம் சொல்லலாம்? இது வந்து நகர்ப்புறத்துக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்னு சொல்றோம். கிராமப்புறத்துக்கு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். வெரி குட். அனைத்து முன்னே வெரி குட் வெரி குட். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்ன வருஷம் பார்த்தோம்? 6 to 2018. 2006 to 2018 சார். 2018 ஃபர்ஸ்ட் கட்டம். ரெண்டாவது கட்டம் வந்து 2021-22 இருந்து 25-26. ஓகே, வெரி குட். ஓகே, இது என்ன நகர்ப்புறத்துல வந்து சாலைகள் மேம்படுத்தணும், வாராந்திர சந்தைகள் இருக்கு. ஏன்னா நகர்ப்புறத்துல சந்தைகள் இருக்குல்ல, சந்தையில மேம்படுத்தணும், மின்கலம் மூலம் இயங்கும் வாகனங்கள் வாங்குதல். ஓகேங்களா, அந்த நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்துருப்பீங்கன்னா நகராட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரியில இயங்கக்கூடிய அந்த குப்பை வண்டி எல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் பேட்டரியில இறங்கக்கூடிய வண்டிகளை இப்ப அமைச்சிருப்பாங்க, சின்ன சின்ன வண்டியெல்லாம். அப்புறம் நூலகம், அறிவுசார் மையம் பாத்துருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கு. நான் குடியாத்துல இருக்குன்னா குடியாத்துல இருக்கு. அது மாதிரி நகராட்சி எங்கெல்லாம் இருக்குதோ அங்க வந்து அறிவுசார் நூலகத்தை வந்து என்னவா மாத்திருக்கோம்? அறிவுசார் மையமா மாத்திருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இருக்கும். தருமபுரியில இருக்கு, மதுரையில இருக்கு, ஓகேவா, திருப்பத்தூர்ல இருக்கு. நவீனமயமான பேருந்து நிலையங்களை அமைத்தல். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா இதுதான் நகரப்புறத்துல. அப்ப இந்த திட்டம் என்னது? கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா, எந்த வருஷம்? 2021-22. சார் இதே தமிழ்நாடு. மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து இந்த வால்மீகி அம்பேத்கர் யோஜனா இருக்குல்ல சார், அதுவும் ஆமா ஆமா, நகர்ப்புறத்துல கரெக்ட். நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதியில மேம்படுத்துது. அங்க இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கிற திட்டம் வந்து சொல்லுவாங்க வால்மீகி அண்ணல் அம்பேத்கர் திட்டம். வெரி குட். ஓகே ஓகே. இங்க வாங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஆல்ரெடி பார்த்தோம். மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் எப்போ? தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு கழகம்னு சொல்லுவாங்க, 1983. சரி, அதுவே வந்து தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எப்போன்னு சொல்லலாம்? தமிழ்நாடு மகளிர் ஆணையம் 1993 சார். வெரி குட். தேசிய மகளிர் ஆணையம் 1992. ஓகேங்களா, மகளிர் ஆணைய சட்டம், மகளிர் ஆணையம் அமையணும்னு ஒரு சட்டம் சொல்றது 1990. சட்டம் 90. தேசியம் வந்து தேசிய ஆணையம் 92. இது ஆணையம் வந்து 93. ஓகேங்களா. ஓகே. யாரு இது? தமிழ்நாட்டு மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் பார்த்தோம்? AS குமாரி. என்ன பேர் தான்? AS குமாரி. குமாரி. வெரி குட். இங்க என்ன பார்த்தோம்? இங்க பார்த்தோம் தேசிய மகளிர் ஆணையத்தை யார் பார்த்தோம்? விஜய் ராகத்தரா. விஜய கிஷோர் ராகத்தர். வெரி குட். ஞாபகம் தான், பரவாயில்ல. ஓகே, சூப்பர். ஓகே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தொடக்கம் 1909, 1983. இது என்னன்னா டிசம்பர் 9, 1983. ஓகேங்களா, டிசம்பர் 9, 1983. வறுமையை ஒழிக்கணும், பெண்களின் சமூக புலம் மற்றும் சுய உதவி குழுக்களை உருவாக்கணும் பார்த்தோம்ல, அதானே சுய உதவி குழுக்களை உருவாக்குறது, வறுமையை ஒழிக்கிறது, பெண்களின் சமூக பொருளாதார முன்னேற்றம். ஓகே. 2006 வரை இது வந்து சமூக நலத்துறையா இருந்துச்சு. 2006 முதல் இதுனா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையா மாறிச்சு. ஆமா 2006 வரை இது என்னவா இருந்துச்சு? சமூக நலத்துறை, அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. ஓகேங்களா, இது வந்து பின்வரும் 4 திட்டங்களை செயல்பட்டு வருது. எதுன்னு பாருங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். என்ன சொல்லலாம்? தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம்னா TNSRLM. ஓகேங்களா, அதாவது தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் சொல்லுமா, 2011. அது மாதிரி தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் எந்த வருஷம்? யாராவது சொல்லுங்க போலாம். கரெக்டா படிச்சிருக்கோம். 2013. ஓகேங்களா, 2013 வரும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் எப்போ? 2017. ஓகேங்களா, அதான் இது வந்து NRLM சொல்லுமா, படிச்சிருக்கோம்ல. டே NRLM டே இதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்ட திட்டம் தான் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் 2013, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2017. அங்க வந்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் வந்து 2011 வரும், நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் வந்து 2013 வரும். சரிங்களா? ஓகே. 15 வரும். 13 தான், 13 கரெக்ட். தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம், இது ஒரு திட்டம். ஓகேங்களா, இது வந்து மத்திய அரசு திட்டத்தையும் செயல்படுத்துறாங்க. தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்யா யோஜனா எந்த வருஷம் சொல்லுங்க? தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்யா யோஜனா 2014. ஓகேங்களா, மறக்க கூடாது. இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்யா யோஜனா எப்போ? 2014. அதுவே
ஆமா, பிரதான் மந்திரி. ஓகேங்களா, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனான்னு வந்தா என்ன சொல்லணும், 2015 சொல்லணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு கழகம் அது மூலியமா 1983 அது மூலியமா செயல்பட்டு அது வந்து 2006 வரை சமூக நலத்துறை, அதுக்கு மேல வந்து ஊரக வளர்ச்சித்துறையா மாறிடுச்சு. ஸோ அது இந்த நிறுவனம் வந்து செயல்படக்கூடிய முக்கியமான 4 திட்டம் என்னன்னா, மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் 1, நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2, அப்புறம் தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம், தேசிய ஊரக பொருளாதார இன்னோவேஷன் திட்டம் சொல்லுவோம் அந்த திட்டம், பிளஸ் வந்து தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்யா யோஜனா, அதாவது பயிற்சி வழங்குது 2014. ஓகே, சரி, next நம்ம தமிழ்நாடு மாநில தான் அங்க இருப்பேன். தமிழ்நாடு மாநில நான் என்ன சொன்னேன், 2013 சொன்னா 2012 13 சரிங்களா போச்சு, 2013 தானே சொல்லியிருக்கேன். ஓகேவா, பாருங்க 2012 13 முதல், அதாவது 13 தான் முதல் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுது ஊரக பதில் வாழ்வாதார இயக்கம்னாலே அப்ப என்ன, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வறுமை ஒழிக்கிறது தானே இதோட முக்கியமான இது. மற்றும் வாழ்வாதாரம் திட்டம் 60:40. ஓகே, சுய உதவி குழு அமைக்கணும், கிராம வறுமை ஒழிக்கணும். அந்த வறுமை ஒழிப்பு சங்கம் நீங்க ஒவ்வொரு கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு சங்கம்னு ஒரு கட்டடம் இருக்கும். ஓகேங்களா, அந்த கட்டடம் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மகளிர் சுய உதவி குழு, அந்த மகளிர் அந்த குழு மீட்டிங் எல்லாம் அதில் தான் போடுவாங்க. சரிங்களா, சுய உதவி குழு அமைத்தல், கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் அமைத்தல், வங்கி கடன் இணைப்பு. எந்த வருஷம் வங்கி கடன் இணைப்பு? சுய உதவி குழுக்களை வங்கி கடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எப்போ? வெரி குட், 1992. சரிங்களா, அப்புறம் பயிற்சி போன்றவை அளிக்கிறாங்க. அதுவே வந்து நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் பாருங்க, நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் நீங்க வருஷம் கொடுக்கல 2017 வரும். ஓகேவா, நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்வாதார இயக்கத்தை வறுமை குறைக்கணும், சுய வேலை அதிகரிக்கணும், 60:40, மகளிர் சுய உதவி குழு அமைப்பிட்டு வேலை வாய்ப்பு அளிக்கணும், நுகர்வு மற்றும் தொழில் நிறுவனம் அமைக்க வட்டி மன்றனுடைய கடன். அவ்வளவுதான், அதே கான்செப்ட் தான். தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் நோட் பண்ணுங்க, NRETP, நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்பார்மேஷன் ப்ராஜெக்ட் 2019. அப்ப தேசிய ஊரக பொருளாதார இயக்கம் எப்போ? தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம், தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் வந்து 2019. இது வந்து எதோட இணைந்து செயல்படுனா உலக வங்கியோட இணைந்து செயல்படுது. ஓகேவா, மத்திய அரசு செயல்படுத்துறது ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டம். இத்திட்டம் 2019 முதல் 5 மாவட்டங்களில், ஓகேங்களா, 2019 முதல் 5 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருதான். ஓகேங்களா, வெறும் 5 மாவட்டத்தில் தான் பஸ் பண்ணியிருக்காங்க. 60:40. இதெல்லாம் பெண்கள் தலைமையிலான பண்ணை மற்றும் பண்ணை சார்ந்தவர்களை ஊக்குவித்து. ஆமா, ஏன்னா வந்து ஊரக பொருளாதாரத்தோட புத்தாக்கம். ஊரக பொருளாதாரனால என்னன்னா பண்ணை மற்றும் பண்ணை சாராத தொழில் ரெண்டுத்துமே யாரோட தலைமையில, பெண்களோட தலைமையில. ஓகேங்களா, ஊக்குவித்து உதவி செய்து வேலை பெறுவது 2024 ஜூன் 30 நிறைவேந்துச்சு. இந்த திட்டம் என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. 2024 ஜூன் 30 முடிஞ்சிருச்சு. கேட்கறது வாய்ப்புகள் உண்டு. தீன் தயாள் உபாத்திய கிராம பயிற்சி திட்டம் எந்த வருஷம் சொன்னோம், 2014. ஓகேங்களா, ஊரக ஏழை இளைஞர்கள் தீன் தயாள் உபாத்தியாயனா வேலைன்னு அர்த்தம். வேலை பெறுவதற்கு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய திறன் பயிற்சி திட்டம் என்ன சொன்னா, கௌசல்யா யோஜனா அப்படின்னு வந்தாலே கௌசல்யா திறன். ஓகே, இது யாருக்குன்னா ஊரக இளைஞர்களுக்கு. ஏன்னா தீன் தயாள் உபாத்தியாய கிராமப்புறம் பேரே வந்துச்சு. ஸோ அப்போ வந்து இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்டம் 18. அந்த இளைஞர்கள் என்ன சொல்லலாம், 18 to 35. 60:40 வந்து நிதி. ஓகேங்களா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் ஒரு பகுதி. இது வந்து தேசிய ஊரக வாழ்வாதார ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் என்ன வந்துச்சு, NRLM சொல்லும் இல்லையா, 2011. அதோட மழை வேற இருக்குது. வாழ்ந்து காட்டுவோம் நோட் பண்ணுங்க, வாழ்ந்து காட்டுவோம் யாரு, 2022. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். சரிங்களா, VKPன்னு சொல்றாங்க, தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம். இது ஃபர்ஸ்ட் என்ன பேர்ல வந்துச்சு, தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த திட்டமான இது வந்து இது திட்டமானது. இது எப்போனா ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும், ரொம்ப முன்னாடி 2012 அந்த மாதிரிலே வந்திருக்கும். தமிழ்நாடு ஊரக பொருளாதார தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்த போது இதோட பேரு தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம். ஓகேங்களா, அதேதான் இங்க இந்த திட்டம் எதுக்கு மாற்றம் வந்தோம்னா, இங்க மத்தியில என்ன திட்டம் பார்த்தோம், தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் பார்த்தோமா 2019. அப்போ அது மாற்றாதான் இங்க தேசியனா. நம்ம இதுல என்ன சொல்றோம், தமிழ்நாடு ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். அவ்வளவுதான். ஓகேங்களா, அந்த பொருளாதார பாயிண்ட் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் என்ற பெயரில் செயல்பட்ட திட்டம் February 7, 2022 வாழ்ந்து காட்டுவோம். அப்ப இது எப்ப பெயர் மாத்துறாங்க, வாழ்ந்து காட்டுவோன்னு 2022 வாழ்ந்து காட்டுவோன்னு மாத்துறாங்க. ஓகேவா, அது முன்னாடி இருந்தே செயல்பட்டு வருது. சரி, February 7, 2022 வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பெயர் மாற்றப்பட்டது. வறுமையை ஒழிக்கணும். ஓகேங்களா, அதானே ஊரக புத்தகத்தினால அதானே வறுமையை ஒழிக்கணும், வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லிட்டாங்க, பேர் மாத்தாங்க. கிராமப்புற தொழிலை ஊக்கணும், மகளிர் தொழில் மூலம் கிராமப்புறங்களில் நிலையான தொழில்நுட்பங்களை உருவாக்கணும். அதே கான்செப்ட் தான். மகளிர் தொழில் முனைவர்களை ஊக்குவிச்சு பண்ணை சாரா மற்றும் பண்ணை தொழில்கள் வந்து மேம்படுத்தணும். மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தணும். உலக வங்கி மற்றும் தமிழ்நாடு இந்த ஊரக பொருளாதாரம் வந்தாலே அது யாருதான்,
ஊரக பொருளாதாரம் வந்தாலே உலக வங்கி தான் நமக்கு. சரிங்களா? உலக பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு அரசு 70:30. அது வந்து தேசிய ஊரக பொருளாதார இயக்கத்துல எவ்வளவு சொல்லணும்னா 60:40. அது வந்து உலக வங்கியோட ஹெல்ப்போட தான். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இது 3ஆம் தலைமுறை வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் அளிக்கும் திட்டமாகும். இது வந்து எத்தனாவது தலைமுறை? 3ஆம் தலைமுறை வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் அளிக்கும் திட்டமாகும். சரி, இத்திட்டம் பெண்களை மையப்படுத்திய நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் ஊரக பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை நிலையான வருமானத்தை பெரும் நோக்கத்தின் அடிப்படையில் அதே தான் எல்லா திட்டமும் என்னன்னா பெண்களை தான் இப்ப பேஸ் பண்ணி வருது. 31 மாவட்டங்களில் உள்ள 120 ஒன்றியங்களில் செயல்பட்டு வராங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. திட்டம் என்ன எப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து வந்து சமூக பாதுகாப்பு உதவி. நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன பண்றாங்க? மூத்த குடிமக்களுக்கு என்ன பார்த்தோம்? 1200 ரூபாய். இல்ல மூத்த குடிமக்களுக்கு 1200 ரூபாய். ஓகேங்களா? சோ அதே மாதிரி மூத்தவனா முதியோர் 60 வயசு ஆகணும். 60 வயசு ஆனா ஓஏபி வந்து 1200 ரூபாய். மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு சொன்னோம்? 1500 ரூபாய் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும். ஆதரவற்ற விதவையருக்கு எவ்வளவு சொல்றோம்? 1200 ரூபாய். ஆதரவற்ற அல்லது கணவனாக விட்ட பெண்களுக்கு வந்து 1500 ரூபாய். 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஏழை பெண்கள் முதிர்கண்ணின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 1200 ரூபாய். ஏழை விவசாய தொழிலாளர்கள் யார் ரமேஷ் இது? ஓ, CMUPT அந்த திட்டம். CMUPT அதாவது சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம். அதுக்கு கீழே வந்து விவசாயிகளுக்கு வந்து 1500 ரூபாய். எல்லாமே 1500 ரூபாய் மாத்திட்டாங்க. எது மட்டும் தான் முன்ன எல்லாமே 1000 ரூபாய் வந்தது, எல்லாமே 1500 ரூபாய். இது இல்லாம திருநங்கையர்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்ட் திருநங்கையர் உதவித்தொகை. ஓகேங்களா? அதுவும் போகும். எத்தனை வயசு? 40 வயசா? 40 வயசுக்கு மேல. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து 1200 ரூபாய். மாற்றுத்திறனாளி மட்டும் 1500 ரூபாய். ஓகே, இதுல திட்டங்கள். தமிழ்நாட்டில் ஐசிடிஎஸ் வந்தாலே என்ன வருஷம் சொல்றேன்? 1975 தான். ஐசிடிஎஸ்னாலே 1975 தான். ஏதாவது ஷார்ட்டா சொல்லாமா? என்ன ஐசிடிஎஸ் என்ன பார்ப்போம்? 0 to 6 வயது குழந்தை, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா ஊட்டச்சத்து மாத்திரை கொடுக்குறது. அப்புறம் அந்த 0 to 6 வயசு பசங்களுக்கு வந்து முன்பருவ கல்வி. 0 to 3 வயசு பசங்களுக்கு முன்பருவ கல்வி. அதான் முறைசாரா கல்வி தான், முன்பருவ கல்வி அது பேரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து, அவங்களுக்கு வந்து மாத்திரை கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து அவங்க எடை கரெக்டா இருக்காங்களான்னு செக் பண்றது, அதெல்லாம் சத்து மாவு கொடுப்போம்னு பார்த்தோம்னா அந்த திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ தான்? 2022 செப்டம்பர் 15, 2022 சார். மதுரை. சார். ஓகே, வெரி குட். அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 1982. ஓகேங்களா? இது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சத்துணவு திட்டம் தான் இருக்கும். இது எப்போ எம்ஜிஆர் என்ற பெயர் பெற்றிருக்கும்? 1991. 1991 தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை பெற்றிருக்கோம். தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை திட்டம். நம்ம என்ன பண்ணோம்? பொது விநியோக முறை திட்டம் ஃபர்ஸ்ட் எப்பப்போ வந்துச்சு நமக்கு? பிடிஎஸ் டிபிடிஎஸ் சொல்லுமா? எந்த வருஷம் பார்த்தோம்? 1997. ஓகேங்களா? டிபிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை திட்டம். நம்ம அதான் ஸ்மார்ட் கார்டெல்லாம் மாத்தி இது பண்ணிட்டோம் இல்லையா, அந்த திட்டம். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஓகேங்களா? எது முடிஞ்சு? தமிழ்நாடுல முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு வறுமை ஒழிப்பு திட்டங்கள் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இன்னைக்கு இது போதும். சரிங்களா? இன்னைக்கு இது போதும். நம்ம நாளைக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, பார்க்கலாம். நம்ம இன்னும் அடுத்து என்ன பார்க்கணும்னா எழுத்தறிவின்மை. அதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பின்மை. வேலை வாய்ப்பின்மையும் வறுமை ஒழிப்பு திட்டமும் கிட்டத்தட்ட சேம் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? வேலை வாய்ப்பும் வறுமை ஒழிப்பு திட்டமும் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சா வறுமை ஒழிஞ்சு போயிடுமா? அதான விஷயம். ஒருத்தனுக்கு இதனால வறுமை இருக்குது, அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, வேலை இல்லாம இருக்கான், அதனாலதான் வறுமை இருக்கு. அப்போ வேலை வாய்ப்புல நீ என்ன படிக்கணும் அப்படின்னா, அதுல வந்து வகைகள் இருக்கும். வேலை வாய்ப்புனா என்ன? வேலை வாய்ப்போட வகைகள் இருக்கும். என்ன வேலை வாய்ப்பு? முழு வேலை வாய்ப்பு, பகுதி வேலை வாய்ப்பு, அது பருவகால வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி டைப்ஸ் இருக்கும் இல்லையா? டைப்ஸ் ஆஃப் வேலை வாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா? அந்த டேட்டாவை மட்டும் படிச்சுட்டு, அந்த விஷயத்த மட்டும் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு ஒழிப்பு திட்டங்கள், அந்த வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கக்கூடிய திட்டங்கள் வரும். அந்த நம்ம புக்ல படிப்போம்ல, ஊரக பொருளாதார பாடம்னு ஒரு பாடம் இருக்கும்ல, அது அந்த திட்டங்கள் தான். மீண்டும் அதே தான். என்ன திட்டம்? ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம். அதுக்கப்புறம் வந்து ட்ரைசம், அது ஒரு அந்த மாதிரி அதே மாதிரிதான். ஓகேங்களா? அந்த திட்டங்களை தான் நம்ம படிக்க போறோம். வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து அந்த வீடு கட்டுற திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க ஊரக திட்டத்துல. இதுல என்னன்னா அந்த வீடு கட்டுற திட்டம் எல்லாம் இல்லாம வெறும் வேலை வாய்ப்பு கொடுக்குற திட்டம் தான் என்னதுன்னா அந்த வேலை வாய்ப்பு திட்டங்கள். சரிங்களா? அதை பார்த்தோம்னா நமக்கு வந்து அது முடிஞ்சிடும். ஸோ வேலை வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். ஆனா இன்னொன்னு இருக்கு, எழுத்தறிவின்மை அப்படின்னு ஒரு திட்டம். அதுதான் எழுத்தறிவின்மை பத்தி நிறைய கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வந்து இந்த டைம்ல நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து மெயின்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது அதை பார்த்தோம்னா நமக்கு எது முடிஞ்சு
இன்னும் எழுத்தறிவின்மையும் வேலை வாய்ப்பு முடிச்சுன்னா நமக்கு வந்து இந்த இந்த புக் வந்து அவ்வளவுதான். ஓகேவா? இந்த புக் வந்து இதா ஓரளவு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகேவா? நான் சொல்றது ஓகேவா? நமக்கு தேவையானதை நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? சோ அடுத்த போக்கஸ் வந்து பாலிட்டி தான். ஒரு 3 நாள் 4 நாள் வந்து முக்கியமான டேட்டா மட்டும் பாலிட்டியில பார்த்துட்டு, ஸோ அதுக்கு அடுத்த வாரம் ஓகேங்களா, அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி நம்ம வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் தான். இந்த மாதிரி டைம்ல ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம்னாலே நமக்கு ஓகே தான். சரிங்களா? ஏன்னா எனக்கும் படிக்கிற டைம் கிடையாது. இன்னும் வேலை நிறைய போயிட்டு தான் இருக்கு. எனக்கு ஒரு சில டைம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிடலாமான்னு கூட தோணுது. சரி, வேற வழி கிடையாது. ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த வாரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? முடிச்சிடலாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 360 டிகிரி அந்த இதுல ஒரு ஆங்கிள் யோசிச்சு பார்க்கலாம் சார். ஆமா ஆமா